துலாம் ராசிக்காரர்களுக்கு சரிவே இல்லைங்க. நான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அதற்கப்புறம் 7ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு பார்க்க போகிறார். அதற்கப்புறம் 8ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதம் இந்த 3 மாதமுமே உங்களுடைய ராசிநாதனுடைய இயக்கங்கள் வெகு வலிமையாக இருக்கின்றன. இந்த 3 மாதத்திலேயும் குரு 9ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்க்கிறார். குரு பகவான் ராசியை பார்த்து ராசியை வந்து இந்த ஏப்ரல் மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன் 2 பேருமே ஒன்றா பார்ப்பாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். ஆக நினைத்தது நடக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய, மற்றவர்களுக்கு உதாரணமாக முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அருமையான மாதங்களா மார்ச் மாதமும், ஏப்ரல் மாதமும், மே மாதமும் கண்டிப்பாக அமையுங்க. இதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் முழுக்க உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன் அப்படியே நீச்சத்தை அடைந்து செவ்வாய் சனியுடைய தொடர்பில் இருந்தால் கூட அவர் 6ஆம் இடத்துல வெகு நல்ல விதத்தில் பரிவர்த்தனை அமைப்புள்ள இருக்கிறார். ஆக இந்த 3 மாதங்களும் சீரான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லோருக்குமே இருக்குங்க. ராசிநாதன் ராசியை பார்த்தாலே 1000 யானை பலம் கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு வரும். சுபராகிய ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது, அதற்கப்புறம் ஒரு 10-20 நாட்களுக்கு 8ஆம் இடத்துல ஆட்சியாக, உங்கள் சுக்கிரனை சொல்கிறேன், ஆட்சியாக இருப்பது, 3 மாதங்களும் குரு பகவான் வலிமையான அமைப்பில் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது பெரிய அளவில் அந்தஸ்து, கௌரவம், உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, இருக்கிற வேலை மாறினா கூட அதை விட ஒரு சிறந்த வேலை கிடைக்கிறது, வியாபாரம் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, எதுக்கும் இது வரைக்கும் நான் கலங்காத ஆள், ஜாலியாக ரிஸ்க் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்கன்ற மாதிரியாக உங்கள் மீது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் சிறப்பு நன்மைகள் இருக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமணத்துக்கு இது வரைக்கும் இருந்து வந்தவர்களுடைய தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. காதல் திருமணம் நடக்கும், காதல் புதுசாக வரும், திருமணம் நடக்க வேண்டியவங்களுக்கு திருமணம், யாருக்கு காதலன் காதலி கிடைக்குமோ அவங்களுக்கு, ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே ஏதாவது எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு என்பது கண்டிப்பாக வந்துவிடும். ஆக இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும், இவரைத்தான் வந்து நம்ம இதை ஏற்றுக்கணும் என்கின்ற மாதிரியான சில பல அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உண்டு. மார்ச் மாதத்தில் கொஞ்சம் லேசாக டல்லாக இருந்தாலும் கூட முதல் ஒரு மாதம் மார்ச் மாதம் மட்டும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கலக்கமாக அப்படி இப்படி இருந்தாலும் கூட முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய நல்ல மாதமாக ஏப்ரல் மாதமும் மே மாதமும் சர்வ நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக மாதங்கள் மார்ச், ஏப்ரல், மே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.